ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா நவாப்பழம் வரைக்கும் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் சேனலு. நம்ம வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா கணேஷ் ட்ராவல் லைஃப்னு இருந்துச்சு. இப்போ மாற்றிட்டோம். என்னென்னா இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு யூடியூப்லேருந்து. 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தாலும் மானிட்டேஷன் ஆகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 8000 ஹவர்ஸை வந்து மாற்றிட்டாங்க, அப்டேட் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மானிட்டேஷன் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் வீடியோ போடலன்னா அது வந்து கேன்சல் ஆகிடும் அப்படின்ட்டு நம்ம ட்ராவலிங் வந்து போக முடியாது. அது மாதத்துக்கு ஒரு இடம் போவோம். அப்போ தான் மாதத்துக்கு ஒரு வீடியோ வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ரெகுலராக போட்டால் மட்டும்தான் அந்த மானிட்டேஷன் தக்க வச்சுக்க முடியும். அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட கண்டென்ட்டே மொத்தம் மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து விளாக் கண்டென்ட் தான் அதிகமாக வரும். அதாவது பார்த்திங்கன்னா எல்லாம் A to Z எல்லா வீடியோமே வரும். ட்ராவலிங்லேருந்து அனைத்து வீடியோமே போடலாம்னு இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நவாப்பழம் பறிக்கிற வீடியோஸ் வந்து போடலாம்ட்டு வந்திருக்கோம். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணல பார்த்திங்கன்னா வில்லேஜ் பேஸ்ட் கண்டென்ட் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இடையில தான் ட்ராவல் மாற்றணும். திரும்ப முதல்லேருந்து ஆரம்பிக்கிறோம். வில்லேஜ் பேஸ் கண்டென்ட் தான் ரெகுலராக நீ வரும். ட்ராவலிங்கும் இடையில போவோம். அதையும் உங்களுக்கு எடுத்து போகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். என் நண்பர்களே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்கு அங்கிட்டு காரையில் நிற்கிது பார்த்தீங்களா மரம். அந்த மரத்தில் அந்த நவாப்பழம் பழுத்துருக்கு. இப்போ தண்ணிக்குள்ள இறங்கி இங்கே நடந்து போகணும். தண்ணி இதில் எவ்வளோ ஆளாக இருக்குன்னு தெரில. இப்படி நடந்து போகிறோம். அப்புறம் இவங்களுக்கு நவாப்பழம் அங்கே இருக்குன்னு தெரியும்னு நினைப்பீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து சொன்னாங்க இங்கே இருக்குது போங்க அப்படின்னு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். அங்கே போய்ட்டு உங்களை பார்ப்போம். எங்கடா ஆழமாக இருக்கா? புதக்குழி உள்ளே இழுக்குதா? உள்ளே இழுக்குது. இப்போ வர என்னடா அவ்வளோதுக்கு அமுக்குது சேரு. இங்கே வர மீன் கிளம்பி போயிருக்கிறத போக்கு போயிருக்கு. அவ்வளவு உள்ள பாதிச்சு நடந்துருக்கு. ஓகே நண்பர்களே, நாங்கள் போவோம். பாருங்க மாப்பிள்ள எவ்வளோ காசு மீன் வகை நிற்கிது. ஆனால் மீன் குத்தகை அது பூரா பிடிச்சா கொண்டு வருவாங்க. அவர் பிடிப்பாரு ஓகே நண்பர்களே, இங்கே மீன் பிடிச்சா உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன். கேஜிஎம் ஃபிஷர்மேன் சேனலில் வரோம். ஃபிஷிங் வீடியோஸ் எல்லாமே அதில் பாருங்கள். இப்போ நம்ம நவாப்பழம் பறிக்கிறது ஓரளவுக்கு பாதி இடத்த தாண்டி வந்துட்டோம். பாதி கம்மாய இன்னும் கொஞ்சம் மீதி கம்மாய கடந்துட்டோம்னா நம்ம பழம் பறிக்கிறதுக்கு போய் லொக்கேஷனை சேர்ந்துடலாம். பக்கத்தில் ஐலாண்டுக்கு பக்கத்தில் மரத்து பக்கத்தில் வந்துட்டு அங்கேருந்து பார்க்கும்போதே இந்த பழம் நிறையா அது பழத்திருக்க தெரியும். தண்ணிக்குள்ளே நின்னே பறிச்சிடலாம் முடியாதா? மரத்தில் ஏற வேணாம் போல இன்றா. மரத்தில் ஏற வேண்டாம் பார்த்தா என்ன மட்டும் வர்றேன்னு நின்று வீட்டில் காமிச்சுக்கிறோம். செம்ம பழம் இருக்கடா. என்னடா அது பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க, செம்ம பழம் இருக்குது. இங்கே பாருங்களே, வேறு லெவலில் இருக்குது பழம். பை வேற எடுத்துகிட்டு வரலடா நண்பர்களே. இங்கே பாருங்க, செம்ம பழம் இருக்குது. டேஸ்ட்டாக இருக்கும் போல். போட்ட மாட்டேன் வெளில வந்து முக்கிய அருமையாக இருக்கும். முக்கிய பழத்தை பாருங்க, அப்படியே வேறு லெவலில் பழுத்துருக்குடா. நிறையா பழுத்துருக்குடா. இது தரையில் நின்னே பறிச்சிட நம்மளே. மரத்தில் ஏற நம்மளே பை எடுத்துக்கு வந்துடுவோமா? பார்த்தீங்களா எவ்வளோ பழம் இருக்கணும். செம்ம டேஸ்ட்டு. பழமும் சரியான டேஸ்ட்டு மக்களே. நண்பர்களே பார்த்தீங்கன்னா பை எடுக்காமல் வந்துட்டான். யாருங்க பழம் நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வீட்டுக்கு போய்ட்டு பை எடுத்துக்கலாம் இருக்கேன். ஏன்னா அங்கே எக்கச்சக்கமாக பழம் இருக்குது. நாங்கள் இருக்காதுன்ட்டு ஒரு இதில் வந்தோம். ஆனால் அங்கே பழத்தை பார்த்தோன்னே பறிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். முதல்ல வாங்க பையை எடுத்து வந்துட்டு எல்லா பழத்தையும் பறிச்சுட்டு வருவோம். செம்ம டேஸ்ட்டு பழம். பையை எடுத்துக்கிட்டு வந்துட்டான். பையை கொண்டு வரதுன்னா சாக்கிறதுக்கு வந்துருக்கேன். இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா கூட்டி வந்திருக்கோம். இங்கே வராப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ என்னன்னா இது நிறையா படம் இருக்குது. அது யார் ஃபஸ்ட்டு போகிறா அப்படிங்கிறதே இது. சேராக இருக்கும். சேராக டக்குன்னு போக முடியல. அங்கே மட்டும்தான் சூப்பர் பலமாக இருக்குது. வந்துட்டா இல்லை நானே இது எல்லா பக்கமும் ஆலங்கணக்கில் கூட இருக்குமோ பாருங்க மக்களே. வேறு வந்து மரம் மேலே ஏறினாலும் பறிக்கலாம் போலடா. அதைத்தான் கொட்டி போயிரு. முடிஞ்சு வரும் இங்கே இருக்கிறாரு. இரு அப்படியே காமிச்சுக்கிறேன் பாருங்க மக்களே. சூப்பராக இருக்கா? இப்போ இழுத்தோம்னா அப்புறம் எட்டு எனக்கு எட்டாது. நீ வளர்ந்துருக்க உள்ளவாயா? உள்ளவா உள்ளே போ. அப்படியா மக்களே? ஆமாம் எட்டலடா டே. ரொம்ப பழமாக
இருக்குது, எல்லாம் குண்டு குண்டாக சூப்பராக இருக்குது. இந்த பையில் போட்டுக்குருவோம். கடைசி உங்களுக்கு காமிக்கிறேன். சின்ன வீட்டு பேரும் பட்டையா சரி இல்லைடா, சரி நல்லா தாண்டா இருக்குது. நின்றுக்கிட்டே பறிக்கிற மாதிரி இருக்குப்பா. மரத்துலலாம் ஏற வேண்டாம் போல, அப்படியே நின்று பறிச்சுதான். அந்த கொட்டு தொட்டாலே கொட்டுதுப்பா. என்ன பழம்? எவ்வளோ பழம்னு சொல்ல வந்தேன்டா. இந்த வாப்பழம் தான் கொடுத்து சொல்லுங்கடா. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செமப்பழம் இருக்குது. இப்போ வந்து பறிக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குன்னு. உழுப்பு விட்டுறாங்க. உழுப்பில் அது தொட்டாலே கொட்டுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பழம் பயங்கரம் பழுத்துருக்கு. முசுறுலாம் இருக்குடா. அது அவ்வளோ ஜாத்திங்களா முசுருக்கு அந்த மரம் அப்படி பறிக்க போகிறோம். இவன்டாங்கிற பழமான்னு பார்ப்போம். இந்த வாரு நல்லா பழமாக இருக்கேப்பா. நல்லா வளம் சொல்லி ஆட்டையை போட்டேன். சரி ஆளுக்கு ஒரு பக்கம் பறிக்கிட்டான். நம்ம கேமரா வாங்கிக்கிடுவோம். 2 சாக்கு ஆளுக்கு ஒரு சாக்கு, ஆளுக்கு ஒரு பக்கம். கடைசியாக அவங்களுக்கு எவ்வளோ வருஷம் அப்படிங்கிறத காமிக்கிறான். இந்த போனை கொண்டு வச்சுக்கோங்க. இந்த அப்படி ஏன் போனே வச்சுட்டு தரியா? அந்த தண்ணிக்குள்ள நிற்க பயமாக இருக்குது. இந்தா இங்கே விழுந்துருச்சுடா பழம். மரத்தில் ஏறிடுவோமா பேசாம? நான் ஏறவா? கீழே இருக்கிறதெல்லாம் கொட்டி போயிடும். மரத்தில் ஏறினாலுமே அங்கேருந்து இங்கே வரணும். அதுக்கு நம்ம கீழே என்ன பறிச்சுட்டு போயிடலாம். நம்மளை கொட்டுதுரா, தொட்டாலே கொட்டுதுரா. எப்படா பறிக்கிறது? எதிரி தாக்குதல் நடக்குது மாப்பிள்ள. முசுரா தாக்கி எறிஞ்சிட்டாங்க. கூட்டில் எழுந்துட்டு அவன் இலையில வந்து அவன் விளாண்ட பறிச்சா. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பழத்தை பறிச்சாச்சு. மேலே ஹைட்டில் இருக்குது. என் ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மரம் எட்டலை. அதனால அங்கே கொஞ்சம் தள்ளி போகிறோம். குட்டையாக இருக்க இடத்துக்கு போகிறோம். அந்த எனக்கு தகுந்த இடம் அந்த இருக்குடா. அந்த மூளை தாண்டா எனக்கு தகுந்த இடம். நீங்கள் நான் பறிச்சுட்டு வா, நம்ம இடத்துக்கு போகிறேன். ஆனால் இது சரியான சேராக இருக்குது இந்த இடத்துல. அவன் செம சேரு. எதிர் தாக்குதல் நடக்குது. எதிர் தாக்குதல் ஆமே முள்ளு கிடக்கும் போது இப்போ இங்கே பார்த்தீங்களா நல்லா கைக்கிட்டே அந்த விழுந்துருச்சா ஒன்று. கைக்கிட்டே இருக்குங்க எல்லாம் ஒன்று. நவாப்பழமாக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் ஊரில் நவாப்பழம் பழத்துருச்சாங்க அம்மா பண்ணுங்க நண்பர்களே. மிச்சவாறு இதுக்குலாம் பழத்தை பாருங்க. என்ன நடக்குதுங்க? அந்த விழுந்துச்சுடா. பெரிய பெரிய பழம் தொட்டாலே விழுகுதுடா. அதெல்லாம் நல்லா கண்டிப்பாப்ல. குண்டு குண்டு பழமாக இருக்குல்ல, அதெல்லாம் அப்படி விழுந்துருது. விழுகும் போதே கேட்ச் பண்ணாங்க. தண்ணி நிறையா இருக்கும். பழம் செம்மையாக பழுத்துருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஓகே நண்பர்களே, வச்சாச்சு. அரசாக்கு எப்படி தான் எப்படியாச்சும் மரத்தில் ஏறியாச்சும் பார்த்துருந்தா. மரத்தில் ஏறுவோம் சார். கீழே இருக்கிறதெல்லாம் கொட்டி போயிடும். அதுக்கு அப்புறம் ஏறுவோம். அப்புறம் ஏறுவோமா? தண்ணி மட்டும் இல்லைன்னா நல்லாயிருக்கும். இப்போ தண்ணிக்குள்ள நிற்கிறதே ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கு கல் கிடக்கூட நம்ம கல் கிட. என் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா மொரட்டை சைஸில் இருக்குது. வேற ஃபோன் அடிக்கிறாங்கடா. இல்லையே மொரட்டை சைஸு போகலாம். ஐயாப்பா பறிச்சுட்டாடே ஒரு வழியா. இப்போ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கீழே இருந்து தனச்சிருந்த ஆற்றலாம் பார்த்தீங்கன்னா பறித்து முடிச்சாச்சு. பாருங்கள், அங்கேருந்து இப்படியே ஒரு ரவுண்டு கீழே வரைக்கும் பறிச்சிட்டோம். ரைட்டு பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து ஏறி பார்க்க போகிறோம். மரத்துலேருந்து ஏறி அதான் என்னதான் இருந்தாலும் மரத்தில் ஏறி அது பறிக்கிறது ஒரு தனி ஒரு இது தானே. இதான் போவான் மரத்தில் ஏறி உங்களுக்கு காமிக்கிறேன். மரத்தில் ஏறதுக்கு முன்னாடி இங்கே வர கீழே வர்றேன். இங்கே தரையாக பழுத்து தொங்குது நண்பர்களை. இங்கே பாருங்க, தரையோட தரையாக இருக்குது பழம். அப்படியே மரத்தில் கூட ஏற வேணாம் போல. தரையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் இருக்குது. நம்ம இதை விட்டுட்டு நம்ம மரத்தில் எடுக்க போகிறோம். இங்கே வந்து பாராடி இங்கே வரா. மரத்தில் வந்து ஏறுது அவ்வளோ பெருசுக்கு கஷ்டமாக கிடையாது. சின்ன மரனே வந்துட்டான்.
மாப்பிள்ள மரத்தில் ஏறிட்டேன்டா. மரத்தில் ஏறி உட்கார சூப்பராக இருக்கும்டா. மரத்தில் ஏறி விளாட்றது தெரியுமா தெரியாது உனக்கு? மெதுவாக வந்துக்கிட்டே இருக்கேன். ஓகே நண்பர்களே, மரத்தில் ஏறி வந்துட்டான். ஆனால் அவ்வளோ பெரிய எல்லா வாதையுமே கீழே வேணா இறங்குது தண்ணிக்குள்ள. மேல் நோக்கி எதுவுமே நான் வரலாறுலையே. பழங்காலத்து மரம் எல்லாமே கீழே நாடியே போகுது. மரம் பூராமே கீழே நாடி போகுது. இறங்க நான் ஏறி திரும்ப கீழே தான் இறங்கிட்டு இருக்கேன். நமக்கு வா ஒடிஞ்சிக்கிறாமடா அது வாட்டில். இங்கேருந்து காமிக்கிறேன் பாருங்க, சூப்பராக இருக்குது. நல்லா சிலுன்னு இருக்குதுப்பா. தண்ணி ஒட்டில் தான் மரம் வேறு லெவலு. மரத்தில் வந்துட்டு இந்த வருங்க பழம் மறைச்சிக்கிட்டு இருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா நல்லா தாண்டா இருந்துச்சு. மேலே அந்தளவுக்கு ஒருத்தில்லவனே. அது இதுக்கு தான் சொல்லியிருப்பாங்களோ, இருக்கிற விட்டுட்டு பறக்கிற காசப்படக்கூடாதுன்னு. காட்டப்பாப்பா சொல்லியிருக்கா. எல்லாமே அனுபவத்தை தான் சொல்லியிருக்காப்பா. இருக்கிற விட்டுட்டு பறக்கிற காசப்படாதேன்னு. இருந்தாலும் எனக்கு ஒரு மேலே ஏறணும்னு ஆசை. அதே நான் ஏறினால அது தடைஞ்சிருச்சு. இங்கே ஒரு ஆள் பாருங்க. ஏன்னா நம்ம ஏறும்போது வயிற்றுக்கு தனையும்ல வாது. முதல் எட்டரை சொல்லியிருந்தேன்ல, இப்போ அவளுக்கு வாட்டை மரத்தை வச்சு நமக்கு உட்காந்து படிப்பான். எட்டலைன்னா கொஞ்சோண்டு அப்பா ஒரு வாட்டை பிடிச்சி இழுத்துட்டேன்டா. வாத்துங்கிற வாது சிலிந்து அப்படியே ஆட்டாமல் மெதுமெதுவாக வந்துச்சுன்னா கை காய்ச்சி அப்படியே லைட்டாக அப்படி பிடிச்சி அப்படி படிச்சுட்டு இல்லைன்னா ஆட்டினா கொட்டி போயிடும். ஃப்ரெஷ்ஷான பழங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பழம். ஐயோ பைக்கில் வரேன்னு சொல்லி பையன் எடுத்தோன்னா கீழே விழுந்துருச்சு எல்லாமே. அடைச்சியா ஓகே. அதாவது மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாதில் வந்து இதில் அப்படி நடந்து போகிறோம். இன்னும் இங்கே யாருங்க பிடிச்சிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. தன்னம்பிக்கை நமக்கு மட்டுமே உள்ளது என்று சொல்லி கொண்டு ஐயோ மாப்பிள்ள ரொம்ப இதுவாக இருக்கேடா. போயிடலாமா? கீழே தண்ணி தான் பயப்படணும்னு வச்சுக்கிறே. இருந்தாலும் இப்போ கையில் கேமரா உட்காந்துட்டு நான் கீழே தரையிலே உட்காந்தாச்சு. மெதுவா அப்படியே போயிடுவோம். வந்துட்டுண்டாடே நான் கொஞ்சம் கொண்டுறா உட்காந்து போயிடும். வந்துட்டேன் பிடிச்சிட்டேன்டா எட்டி. ஏப்பா உழுப்பலடா, அது அப்படி தாண்டா இருக்கு. வந்துட்டேன்டாடே. மாப்பிள்ள இரு வாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் முடிச்சு முடியாந்துறேன். இந்த வாரேன் மக்கள் இங்கே பாருங்க. மரத்தில் வந்ததுக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா சமபலம் வந்து பறிக்கிறோம். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழத்தை வந்து பறிச்சிட்டோம் மரத்தில் இருந்து. இப்போ வந்து கீழே இறங்க போகிறோம். இந்த இதில் தான் போக போகிறேன். இப்போ நடந்து ஆடுனுச்சுன்னா ஒருத்தனை விழுந்துருவேன். ஆமாம், சைடில் ஏதாச்சும் பிடிச்சிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. ஒரு வழியா ஐயோ ஒரு நூல். ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக வந்தாச்சு. கீழே லைட்டாக இறங்க போகிறோம். ஒரு வழியாக ஒரு சேஃப்டியான இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இறங்க போகிறோம். ஓகே போமா? நான் கீழே போயிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த பைய ஃபுல்லாக வந்து பழந்தேன். இந்த வேலையை பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு. தேவையான பழம்லாம் பறிச்சாச்சு. இங்கே பாருங்கள், ஆளுக்கு ஒரு பைய சாக்கு மூட்டை. அந்த ஒரு மூட்டை இருக்குது. இருங்க அப்படியே உள்ள காமிக்கிறேன். கொட்டு போதுரா. எப்பறம் அள்ளி சாப்பிட்றது கையில் சாப்பிட்டு காமிக்கவா? இந்த பாருங்க, இது ஃபுல்லாகவே நிறையா பழம் இருக்குங்க. எனக்கு கொட்ட முடியாது. நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம். நம்ம கையை வந்து இந்த பாருங்க, இது வந்து ஒரு 1/2 கிலோ பழம் இருக்கும். எல்லாச்சும் கணக்கு வச்சுக்கோங்களேன். இந்த 1 கிலோ பைய 1/2 கிலோவில் இருக்கும். நம்மளால பார்த்தீங்கன்னா வந்து
இதுங்க காமி அரை கிலோ தூக்கு நான் பார்க்குறேன். இது வந்து 3/4 கிலோ இருக்கும். 5-6 குடுமி பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. இந்த 3/4 கிலோ இருக்கும். அழகெல்லாம் பழச்சிட்டோம். இன்னும் பழம்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது. யாருங்க நம்ம மேலே விட்டு நான் கீழே போயிடுது. வேஸ்ட் என்ன ஒரு 2-3 நாளையில இந்த பழம்லாம் ஃபுல்லாக கொட்டிடும். அப்புறம் இருக்காது. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.